எடப்பாடி பழனிசாமி 2 வருஷமா அதிமுக பொதுச் செயலாளர் இருக்காரு. அவருடைய தலைமை எப்படி பார்க்குறோம்? எப்படி இருக்கு? அதிமுகவோட பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி 2 வருஷம் இருக்காரு. இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட இதுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலினுடைய முடிவு அதன் போக்கில் பாஜக கூட்டணியில் வெளிவந்திருக்கோம். அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ என்ன சொல்ல விரும்புகிறோம்? அங்கேயும் பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்காங்க, தொண்டர்கள் ஏற்றுக்காம இருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? இந்த சூழ்நிலையில் அந்த தொண்டர்களுக்கு நானும் ஒரு அடிமட்ட தொண்டன் தான். 1.5 கோடி தொண்டர்களில் நானும் ஒரு தொண்டன் தான். தொண்டர்களுடைய இன்னைக்கு நிலைப்பாடு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும், ரைட்டுங்களா? ஏனென்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு நேரத்தில் இந்த இயக்கத்தினுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவிற்கு இருந்தது, இன்றைக்கு இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு சரிந்துள்ளது என்பதென்றால் இதில் கட்சியில் ஏற்பட்ட பிளவு தான் காரணம். அப்போ ஒன்றிணைந்தால்தான் இந்த இயக்கம் வலிமை பெறும், எதிர்காலத்தை நோக்கி ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதுதான் ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து மட்டுமல்ல, பொதுமக்களுடைய கருத்து. ஸோ அதனுடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக 2 வருஷமா பொதுச் செயலாளர் இருந்துட்டு இருக்காரு. அவருடைய தலைமை எப்படி? நீங்க அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி 2 வருஷமா அதிமுக பொதுச் செயலாளர் இருக்காரு. அவருடைய தலைமை எப்படி பாக்குறாங்க? எப்படி இருக்கு? அதிமுகவோட பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி 2 வருஷம் இருக்காரு. இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட இதுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலினுடைய முடிவு அதன் போக்கில் விட்டுறேன். நன்றி.